இந்த மூன்றாவது நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் பேரில் உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். இந்த மூன்றாவது நாள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆமென். சாதாரணமா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க, சாதாரணமா இருக்கிற பையனுங்க கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி பியூட்டி பார்லர் போவான். புடுங்க வேண்டியதெல்லாம் புடுங்குவான், வழிக்க வேண்டியதெல்லாம் வழிப்பான். அது வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா தான் இருப்பா. மணக்கோலத்தில் பார்த்தா பேய்குட்டி மாதிரியே இருப்பா. பின்னாளிலே அந்த ஆல்பத்தை பார்க்கும் பொழுது இது எங்க கடந்துரா வந்துச்சுங்கிற மாதிரி நமக்கே தோணும். 10 நிமிஷம் கண்ணாடியை நம்ம கண்ணாடியில் நின்று நம்ம முகத்தை பார்த்தா நமக்கே சகிக்கல. உண்மைதானே இல்லையா? எதுலையோ நம்ம அழகா இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நடை அழகு, உடை அழகு, பேச்சு அழகு, போட்டிருக்கிற மைனர் செயின் அழகு, இல்ல எதையோ அழகுன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் அழகிலே பிரியப்படுவேன். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சி குலுக்கி சொல்லு, இந்த கருப்பிக்கு வந்த வாழ்வை பாரு. அல்லேலூயா. ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அவர் பார்க்கிற பார்வைக்கு நம்ம அழகா இருக்கிறோமோங்கிறது தான் மேட்ரு. நீ கருப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், வயிறு கொஞ்சம் வெளியில வந்திருக்கலாம், உள்ள போயிருக்கலாம், இல்ல ஒல்லியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, சில விஷயங்களை நீ மறந்து தேவனுடைய வார்த்தைக்கு உன் செவியை நீ சாய்க்கும் போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவலே, எது அழகு தெரியுமா? மறக்க வேண்டியதை மறந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவியை சாய்த்து பார். என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார், என்ன பேசுறாங்கன்னு கேட்டு பார். ஆல்ரெடி ஒரு விஷயத்துல ஃபுல்லா இருந்தீன்னா சொல்ற வசனம் உள்ள போவாது. கொஞ்சம் எம்டியா வச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா வச்சு, என்னதான் சொல்றாரு, என்னதான் பேச போறாரு, என்னதான் இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வரப்போகுது, செவியை சாய், கொஞ்சம் காதை கொடுத்து கேளு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஆளுவோ வாயை மூடிட்டு இருக்கும், ஏன்னா பொம்பளை ஆளுவோ வாய் திறந்திருக்குன்னு அர்த்தம். சில வீட்டில் ஐயா ரொம்ப ரொம்ப ரிசர்வ் டைப் பண்ணுவான். அது ரிசர்வ் டைப் இல்லை, ரிசர்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஈஸ்டாஜ் அண்ணா எப்படின்னு தெரியல. ரிசர்வ், எங்க ஐயா, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரிசர்வ்ங்க. அந்த அம்மா, நான் அந்த ஐயாவை பார்க்க மாட்டேன், அம்மாவை தான் பார்ப்பேன். இது பொல்லாத ஆளு, அதனால அந்த ஆள் ரிசர்வ் ஆயிட்டான். சொல்ல புரியுதுங்களா? கேட்கிறதுக்கு பொறுமையாயிரு, கேட்கிறதுக்கு தீவிரமாயிரு, கோபிக்கிறதுக்கு பொறுமையாயிரு. சரசன்னு பேசிடாத. நாளைக்கு உன் உதவி எனக்கு தேவை. சும்மா எடுத்த பேசிடாத, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடாத, செவியை சாய். சரிங்க, அவர் சொல்றாரு, உன் அழகில் நான் பிரியப்படுறேன்னு. கொஞ்சம் எனக்கு இந்த வசனம் பேசும்போது சிரிப்பாக தான் வருது. நிறைய பேர் ரொம்ப அழகாக உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? 2 நாள் குளிக்கலன்னா நம்ம பக்கத்தில் நம்மளே போக முடிய மாட்டேங்குது. 2 நாள் தலையில் எண்ணெய் வைக்கலன்னு வச்சிங்களேன், அவன் சலூன் கடைக்காரன் அப்படி கையை உள்ளே விட்டு ஏதுறாதும்பான். அன்னைக்கு நான் சலூன் கடைக்கு போனேன், ஒருத்தர் நிறைய முடிவு, என்னங்க இது உள்ள கையை விட்டா சிக்கிக்கிட்டுங்கிறான்.
நம்ம முடி அவ்வளோ நம்ம ஸ்டைலுன்னு வச்சுக்கிறோம், அது பார்த்தா பயமா இருக்கு. சோத்திரம். சொல்றவர் யாரு? நீ ரொம்ப அழகா இருக்கிற சொல்றவர் யாரு? அவர் வேதத்தில் எழுதியிருக்கு. உன்னத பாட்டு புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகு உள்ளவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். எங்கேயுமே சோட பழுதற்ற இறைவன், பழுதில்லாத கடவுள் சொல்றாரு, நீ ரொம்ப அழகா இருக்க, அழகில நான் பிரியப்படுறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் இன்னைக்கும் சொல்லுவாங்க நான் ரொம்ப அழகு. சில பேர் இப்ப எல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் பெல்ஸ் போடுவான் நம்ம பயலுவா. என்ன போடுங்க? பெல்ஸ். அப்புறம் அந்த பெல்ஸ் சுருங்கி என்னவாச்சு, கொஞ்சம் நேரம் நேர் கட்டிங்காக வந்துச்சு. இப்போ பயலோ போட்டிருக்கிறத நம்ம முக்கா பேண்ட்டை போட்டு நிற்கிறான். முக்கா பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு நேரத்தில் பின்னாடி முடிய நிறையா வச்சான், இப்போ முன்னாடி நிறையா வச்சு பின்னாடி ஃபுல்லாக வழிச்சிடறான். இந்த சட்டியை கொண்டு மீன் குழம்பு சட்டி வைக்கிறோம்ல, சட்டி அதை கொண்டு கவுத்த மாதிரியே இருக்கு பார்த்தா. இவன் பார்வைக்கு இவன் அழகா இருக்கிறான். இந்த பொம்பளை பிள்ளைவெல்லாம் ஒன் சப்பானிய டைம் இந்த தாவடியை போட்டுட்டு வரும், என்ன அழகா தெரியுமா இருக்கும். இப்ப லெக்கின்ஸா போட்டு வருது தம்பி, அது பேண்ட் போட்டிருக்கானே தெரிய மாட்டேங்குது, பார்க்கவே பயமா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங் அழகு. ஐயா, உன் ட்ரெஸ்ஸிங்ல பழுது இருக்கு, உன்னுடைய ஆடையில மிஸ்டேக் இருக்கு, நீ போடுற பர்ஃபியூம்ல மிஸ்டேக் இருக்கு, நீ வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் அது கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. எனக்கு நானே பிரியமாய் நடக்க மனதா இல்லாமல் பழுதற்றவருக்கு முன்னாடி பழுதில்லாத பிள்ளையா நான் வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை காட்டிலும் உன் நேசர் எதினால் அழகுள்ளவர். பதில் வருது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்களில் என் நேசர் சிறந்தவர். அடுத்தது, அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமை சுருள் சுருளாகவும் காகத்தை போலவும் கருமையாய் இருக்கிறது. என் நேசர் மற்றவர்களை காட்டிலும் அழகுள்ளவர். சொல்லுங்க பக்கத்துல, உன் நேசர் அழகுள்ளவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உன் நேசர் அழகுள்ளவர், உன் மணவாளன் அழகுள்ளவர், உன்னை ஆட்கொண்டவர் அழகுள்ளவர். எதிலேயே அழகுள்ளவர்? மன்னிக்கிறதில் அழகுள்ளவர், இரக்கத்தில் அழகுள்ளவர், தயாளத்தில் அழகுள்ளவர், கிருபையில் அழகுள்ளவர், வைராக்கியத்தில் அழகுள்ளவர், என்னையும் உன்னையும் உயர்த்துவதில் அழகுள்ளவர். நான் அடிக்கடி நினைப்பேன், என்னையே இவ்வளவு அழகா படைச்சிட்டார்னா அவர் எம்புட்டு அழகா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். 7ஆம் நம்பரை கவுத்து வச்ச மாதிரி ஒரு மூக்கு, 7ஆம் நம்பரை கவுத்து வச்ச மாதிரி ஒரு மூக்கு, காது ரொம்பவும் பெருசா போகாம ரொம்பவும் சின்னதா போகாம கரெக்டா ஒரு காது, கண்ணும் கருவெட்டி மாதிரி இல்லாம அழகான ஒரு உதடு. என்னை பார்த்து நான் சொல்லிக்கிறேன், சோத்திரம். நான் நினைப்பேன், என்னையே பார்த்து 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 படைச்சிருக்கிறாரே, அவர் எம்புட்டு அழகா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும், இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் பூரண அழகுள்ளவரே, நீரே போதுமே நாம் இந்த நந்த மண்ணுக்காக, இந்த மண்ணுக்காக இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும்
இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை அழகுள்ளவரை பூவில் எந்த நீரை போதும் வேண்டாம் இந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இந்த மண்ணுக்காக சொல்லுங்க இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை காண்பதும் இல்லை. கைதடி பாடுவோமா? நல்ல கையத்தடி உற்சாகத்தோட ஜீசஸ். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே சம்பூரணமாக என்னை சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே சம்பூரணமாக என்னை உங்கனத்தின்றே பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கைய நீரே போதுமே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இந்த மண்ணுக்காக விட்டிட மாட்டேன் இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவி இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. கைதடி பாடுவோம் ஜீசஸ். ஆமென். லோக சுகமேன்மை எல்லாம் நினைக்க வச்சு அவர் சோதனைகளில் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மை எல்லாம் என்னை பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கைய நீரை போதும் வேறே இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. நல்ல கையத்தடி பாடுவோம். ஜீசஸ்.
ஆனால் அவர் சொல்லுகிறார், ராஜாவாகிய நான் உன் அழகில் பிரியப்படுகிறேன், உன் அழகில் பிரியப்படுகிறேன். கல்யாணம் கட்டிட்டு வரும்போது பிரியமே அப்படிம்பா இப்படிம்பா, 10 வருஷம் ஆனவனே மறந்துடுவான், நம்பாத. ரூபவதியும்பா. ஆனா ராஜா சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். 1996 வருஷம் என்ன பிடிச்சாரு, பிரியமானவனேன்னாரு. இன்னைக்கும் சொல்றாரு பிரியமானவனேங்கிறார். அவர் அன்புல குறைவில்லைங்க. அவர் மன்னிக்கிறதுல அழகுள்ளவர், இரக்கத்தில் அழகுள்ளவர், ஐஸ்வர்யத்தில் அழகுள்ளவர், தயவில் அழகுள்ளவர், நீடிய பொறுமையில் அழகுள்ளவர், வாழ வைப்பதில் அழகுள்ளவர். நாம் உயர்ந்திருக்கிறதை கண்டு சந்தோஷப்படுவதில் அவருக்கு நிகர் அவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். எந்த அழகு உன்கிட்ட இருந்தா உன் அழகை கண்டு அவர் ரசிப்பார். ஜகத்துல கைப்பிடிச்சு குலுக்கி கேளுங்க, எந்த அழகை பார்த்து ரசிக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு அழகு உனக்கு தேவை மகளே. ஒரு 3 காரியம், நான் 4 காரியம் சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல ஒரு அழகை காட்டுறேன் பாருங்களேன். எடுத்து வாசிங்க யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பிள்ளைக்கு தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய பிள்ளை அழகு, மாற்று கருத்து இல்லை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. என் பெரிய பிள்ளை உட்காந்துருக்கான், 13 வயசு ஆயிட்டு, 14 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம் காட்டு கையை தூக்குப்பா. ஆமாங்க, அதுக்கு முதல்ல குப்புறப்படுத்துச்சு. ஐயா குப்புறப்படுத்திட்டு என் பிள்ளை சந்தோஷம். அப்புறம் திருப்பிட்டு மல்லாகப்படுத்துச்சு, சந்தோஷம். 2 பல்லு வந்துச்சு வெளியில. 2 பல்லு, 2 பல்லு வந்துச்சு. நான் கேட்பேன், பெஷ் வேணுமாப்பா? பெஷ் பிரஷ். அது சந்தோஷம் தாங்காது. அடுத்து ஒன்று பிறந்துச்சு. இதோ ஒன்று பிறக்கும் போதே மீசை வச்ச குழந்தைய பண்ற மாதிரி பிறந்துச்சு. வாழ்வாளுங்க கத்துவா ராத்திரி பூரா. அது அழுகுறது எனக்கு அழகு. தொட்டில போட்டு ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டினாலும் தூங்காது. ஒரு அழகு. மூக்கு வழிஞ்சிட்டு இருக்கும் தாய்க்கு, பிள்ளைக்கு. தாய் அதை தொடச்சி இடுப்பில் தொடச்சிட்டு போயிட்டு சென்ட் அடிச்சு அத்தரை தூக்கி தலையில் தேய்ச்சி புடவையில் தேய்ச்ச மாதிரி போயிட்டு இருப்பா. அப்படிதானே? அப்படிதானே? அதே மாதிரி தான் தாய்க்கு மோசேயை பார்க்கும் போது அழகாய் தெரிந்தான். ஒரு அழகுள்ள குழந்தை. எகிப்து தேசத்தினுடைய சட்டம் என்ன? ஆண் குழந்தையை கொல்ல வேண்டும். மறைத்து வைத்தார். பின்னாடி மறைக்க முடியல, இதுக்கு பிறகு வைக்க முடியல. ஒரு பெட்டிக்குள்ள வச்சு நதியில் விட்டுட்டான். புள்ள எங்க போயிடுச்சு? டைரக்டா எங்க போகணுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாய்க்கு பிள்ளை அழகு, எங்க அப்பனுக்கு ஹென்றி சாமுவேல் அழகு. அப்படின்னு சொல்லுங்களேன். எத்தனை வருடம் ஆனாலும் இன்னைக்கும் நம்மளை புள்ள மாதிரி தான் அவர் பார்க்கிறார், குழந்தை மாதிரி தான் பார்க்கிறார். உலக வேணா நம்மளை வேற மாதிரி பார்க்குது, ஆனா அவர் இன்னைக்கும் செல்ல மகனேங்கிறாரு. சரிங்க. இந்த மோசேக்கு தாய்க்கு இந்த மோசே அழகா இருந்தான், கர்த்தருக்கு எப்ப அழகா தெரிஞ்சான் அப்படின்னா 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 15ஆம் வசனத்தை படிங்களேன். 11ஆம் வசனம். மோசே அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு இங்கும் அங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது பார்வோன் அந்த காரியங்களை கேள்விப்பட்ட போது
மோசேயை கொலை செய்ய வகை பார்த்தான். இங்கே மோசேயிடம் இருக்கிற அழகு என்ன அழகு? தன் ஜனத்திற்காக வைராக்கியமா இருந்தான். பாத்தியா, தன் ஜனம் பாரம் சுமக்கிறதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான். பாத்தியா, அந்த பிரசவ வலியோட தான் நாங்களும் இங்க நிக்கிறோம். போன வாரம் கோயம்புத்தூர் மீட்டிங் போயிருந்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அங்கே ஒரு லேண்ட்ல ஒரு பில்டர்ஸ், அவர் நிறைய கட்டடங்களை கட்டி கொடுக்கிற ஒரு இன்ஜினியர் ஆடுறாரு பயங்கரமா. நான் கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன், கொஞ்சம் அப்படி டல் பண்ணி போட்டிருப்பேன். கேட்குறேன், யார் நீ? அது சொன்னா, நான் லேகியம், நாங்கள் அநேகமாயிரமாக இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, பொல்லாத வெளியே போ, ஓடிடுச்சு. அவருடைய லைஃப் நல்லாயிட்டு. ஒரு மனிதன் பாரத்தை சுமக்கும் பொழுது அந்த பாரத்தை மாற்ற ஒருவன் நினைக்கிறான். பார்த்தியா, அதுதான் தெய்வத்தினுடைய பார்வைக்கு அழகாய் தெரிகிறது. அவன் நல்லா கஷ்டப்படட்டுங்க, அவன் நல்லா காயப்படட்டும். மீட்டிங் யாருக்கு நடத்துறோம்? இப்போ போகும்போது ஈஸ்வராஜ் ஐயா கையில் எல்லாரும் போகும்போது 5000 பணத்தை வச்சு அனுப்ப போறீங்க. அதுக்கு தான் அந்த கூட்டம் நடத்துறாரு. அதுக்கு தான் பிள்ளைங்க சிரமப்பட்டுக்கிட்டு ராத்திரி சென்னையிலேருந்து 2 வீலரில் வந்து பூரா வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒரு ஹென்ரி சபையில் கூப்பிட்டு நடத்துறதுனால போகும்போது இவங்களுக்குலாம் நான் தலையில் கிரீடம் வைக்க போறேன். அது இல்லை, பாரம், சுமை. என் இஸ்ரவேல் ஜனத்தை ஒருவன் எதிர்க்கிறான், ஒருவன் அடிக்கிறான், அவனை பாரப்படுத்துகிறான். எனவே என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பிறக்கும் போது ஒரு குழந்தை அழகாய் பிறப்பதும் 2.5 கிலோல பிறப்பதும் 3 கிலோல பிறப்பதும் மேட்டர் இல்ல. பிள்ளை வளர்ந்து நிற்கும் பொழுது பிரயோஜனமாய் இருப்பதுதான் தாய்க்கு கௌரவம். ஒன்ஸ் அபான் எ டைம் 1963ல டிஎல்சி ஆபத் நேகோ சர்ச், ஆபத் சகாய சர்ச், இந்த சர்ச்சில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். வருவேன், அதே பாயில் உட்காருவேன், அந்த பாயை நல்லா தேய்ப்பேன், நான் வீட்டிற்கு போவேன், நான் ஒரு கிறிஸ்தவன். இல்ல, அது அழகில்ல. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 6 மாசத்துல குப்பத்துக்கு விழுவுறது தாய் தகப்பனுக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தானையா? முன்னாடிலாம் ஒரு விழா எடுப்பாங்க. என்ன விழா? என் புள்ள தொட்டில போடுறோங்க, என் புள்ள குப்பத்தை உழுந்துக்குது, என் புள்ள நல்லா மண்டி போட்டு நல்லா இந்த கையை வச்சு வச்சு இப்படி இப்படி இப்படி. சேவியர் போகும்போது லல்லியக்கா எல்லா வித்தையும் காட்டியிருப்பீங்க அவங்கிட்ட. இல்லை தானே? உண்மை தானே? அது மகிழ்ச்சி. என்ன புள்ள? ஆம்பளை புள்ளங்க, தவழுது புள்ள சொல்றோம்ல. 20 வருஷமா ஒரு புள்ள குப்புத்துக்கவே படுத்து கிடக்குன்னா அந்த புள்ளைய வச்சுட்டு என்ன பண்றது? 20 வருஷம் கழிச்சு லல்லியா காட்ட ஒரு அம்மா வருது. புள்ள என்ன செய்யறான்? சேவியர் 6 மாசத்துல குப்புத்தை உழுந்தது தாங்க. 22 வயசமா குப்புத்துக்கே கிடக்குறாங்க. இது ஒரு வாழ்க்கையா? ஒரு விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்வு வாழ்வதுதான் கர்த்தரின் பார்வைக்கு அழகு. கையை தட்டுங்க. எது அழகு? வைராக்கியம். நானும் கிறிஸ்தவன், நானும் சர்ச்சுக்கு போறேன், ரிக்கா பக்கா ரோத்தோ பிக்கி ரிக்கி இல்ல. இருக்கட்டும், இது வை, அதெல்லாம் வை. சாட்சி, அன்பு செலுத்துறியா? மன்னிக்கிறியா? மற்றவனுக்கு கொடுக்கிறியா? மற்றவன் வாழ வழி விடுறியா? இதை தாங்க அப்பா கேட்கிறார் உன்ட்ட. வேற எதையும் கேட்கல, வேற எதையும் கேட்கல. அவர்கிட்ட இல்லாத ஒண்ண உன்ட்ட கேட்கல, இருக்கிறத கொடுக்கிறியான்னு பார்க்கிறார். வைராக்கியமாயிரு. ஒரு சகோதரன் கீழே விழுந்துட்டான், குடியில விழுந்துட்டான தூக்கி விடு. அங்கே ஒருவன் அடித்தான், மோசையால பொறுத்து கொள்ள முடியல, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். மோசே ஓடிட்டான். எங்க ஓடிட்டான்? மீதியான் தேசம் ஓட்டான். என்ன வேலை? மாமியார் விட்டு ஆடு மேடையில் மேய்க்கிறது. எந்த வேலை? இப்போ என் வீட்டில் எங்கள் மாமனார் ஒரு 10 மாடு வாங்கி கொடுத்து மேய்க்க சொன்னான். மேய்ப்பனா? யோசனை பண்ணி பாருங்க. அதையும் பெருமையா செஞ்சிருக்காங்க, அதையும் பொறுமையா செஞ்சிருக்கான். 40 வருஷம். எத்தனை வருஷம்? கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. கர்த்தருடைய கண்கள்
எகிப்தில் பிறந்ததையும் பார்த்துச்சு, நைல் நதியில் விட்டதையும் பார்த்துச்சு, எகிப்து அரண்மனைக்கு கொண்டு போனதையும் பார்த்துச்சு, எகிப்தில் நடந்த சம்பவத்தையும் கர்த்தருடைய கண்ணு பார்த்துச்சு, தப்பிச்சு ஓடி வந்ததையும் பார்த்துச்சு. இப்போ 40 வருஷமா அந்த அப்படி சொல்ற அந்த பாஷையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நீ நினைக்கிற கர்த்தர் என்ன மறந்துட்டார்? நான் சொல்றேன் ஒன்று, ஆண்டவருக்காக ஒருத்தன் வைராக்கியமா இருந்துட்டானா ஆதவனை ஒரு கையால் மறைக்க முடியாது என்பது உலகத்தின் பழமொழி எவ்வளவு உண்மையோ உத்தமமோ அதை விட பெரிய விஷயத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். நீதியின் சூரியன் உன்னோடு இருக்கும்போது உன் வெளிச்சத்தை ஒரு பயலாலையும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜா வருவான். அந்த வைராக்கியத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். கொஞ்சமோ சின்னதோ பெருசோ உண்மையா செய், உத்தமமா செய், கர்த்தருக்கு பயந்து செய். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். பைபிளில் சொல்லுது, எபிரேயர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் இந்த 24ஆம் வசனத்தை படிங்களேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது அநித்தியமான பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், சொல்லு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஐராக்கியத்தை பத்தியா? அல்லேலூயா கொடுக்குறாயா? சும்மா வச்சுக்கடா உங்க ஆசை. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாரு. கர்த்தருக்காய் வாழ ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காய் நிற்க ஒரு வைராக்கியம், கர்த்தருடைய ஜனத்தின் பாடுகளை தன் பாடாய் தன் சுமையாய் நினைக்கிற ஒரு வைராக்கியம், தன்னுடைய ஜனத்திற்கு எப்படியாவது எழுப்புதலின் தீயை பற்ற வைக்க வேண்டும் என்கிற வைராக்கியம், குடும்பத்தை சரியாய் நடத்த, பிள்ளைகளை சரியாய் நடத்த, மனைவியை சரியாய் நடத்த. நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், ஊழியெல்லாம் சூப்பரா செய்வான், பொண்டாட்டிக்கு சோறு போட மாட்டான். நான் பார்த்திருக்கேன். ஊழியெல்லாம் அருமையா செய்வான், மாமியாரை நேசிக்க மாட்டான், மாமனாரை நேசிக்க மாட்டான். அக்கா நல்லா வந்து சூப்பரா பாட்டெல்லாம் பாடும். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர். இங்க யாராவது ஏசு கெட்டவர்னு சொன்னாங்களா? இங்க யாராவது ஏசு வல்லவர் இல்ல அவர் சோம்பேறின்னு யாராவது சொன்னாங்களா? இதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாடும். ஏசு நல்லவர் தான். அத்தா நீ நல்லவளா இருக்கியா? நீ நல்லவனா இருக்கியா? ஐயா பைபிள் சொல்லுதுங்க, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என்னவா? கனிகளினாலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் படிச்சுக்கோ. நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம் இருக்கா? இல்லையா? வல்லம் இருக்குங்க, இருக்கட்டும்டா. அன்பு எங்க? நீ தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், நீ அந்நிய பாஷைகளை பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல. ஐயா உங்க வாழ்க்கையில நீங்க செக் பண்ணணும், எதுல வைராக்கியமா இருக்கணும். இயேசுவை போல் அழகுள்ளோ ரைட்டே, அவரை தொழுது கொள்கிற நீ அவரை போல மாறு. மோசேயால ஏற்றுக்கொள்ள முடியலங்க, தன் ஜனத்தின் பாடுகளை மோசேயால ஏற்றுக்கொள்ள முடியல, தன்னுடைய ஜனத்தினுடைய பிரச்சனைகளை மோசேயால ஏற்றுக்கொள்ள முடியல. தேசமே போனாலும் பரவாயில்ல, பார்வோனுடைய அரண்மனை போனாலும் பரவாயில்ல, நல்ல சுகபோகமான சாப்பாடு போனா பரவாயில்ல, எனக்கு தேவை என் ஜன விடுதலையோடு இருக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுவீங்க, புரியாதவங்க சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டீங்க, அவங்களும் ஆமேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆகில ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு நேராய் வைராக்கியம் பார்த்தாரு. டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தான் 40 வருஷம். அங்கே 40 வருஷம் ஆச்சு, அவுட்டரில் வந்து பைபாஸில் வந்து 40 வருஷம் ஆச்சு. 80வது வயசில் ஆண்டவர் அப்பியர் ஆனார் ஓரேபில். மோசேன்னார், என்னையான்னா பார்வோன்ட்ட மறுபடியும் ஒன்று அனுப்புவோம் வாடான்னாரு. ஐயோ நம்மளால முடியாதுங்க, ஏற்கனவே நான் ஒரு போட்டு தள்ளிட்டு வந்துட்டாங்க, 307 கேஸில் இருக்குங்க, இன்னும் அதுக்கு பெயில் வாங்காமல் இருக்கேன், இன்னும் அது கேஸ் முடியலங்க. இருக்கட்டும்டா, நான் ஒன்று அனுப்புகிறவா, நீ தான் வேணும் எனக்கு. அங்கே 6 லட்சம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், வேதனை அனுபவிக்கிறார்கள்.
மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வர உன்னை போல வைராக்கியம் உள்ளவனை நான் பார்த்ததில்லை. வா வெளியே, வா வெளியே. உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னை மேன்மையாய் வைக்க விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறேன். உன்னை சாட்சியாய் வைக்க விரும்புகிறேன். வா மோசே. வைராக்கியம் எனக்கு பிடிச்சிருக்கு. அர்ப்பணிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. பாவத்தை வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அருவருத்து, எகிப்தின் மகிழ்ச்சியை வெறுத்து, என் ஜனம்தான் முக்கியம்னு நினைச்சவரே, அந்த நினைவை எனக்கு பிடிச்சிருக்கு. வாவெளியை ஒண்ணு நான் பயன்படுத்த போறேன். ஆமென் சொல்லுங்களேன். எது அழகு? வைராக்கியம் அழகு. தேவ சந்நிதியில வைராக்கியமாய் நிற்கிறாயே, அது அழகு. அதுலதான் தேவன் பிரியப்படுவார். கோட்டு சுடலாம் நான் போட்டுக்கிட்டேங்க, நான் அழக இருக்கட்டும்டா. எங்க பரிசுத்தத்தை காணோம்? இங்க ஒரு போன் வருது, அங்க ஒரு போன் வருது, வெளியில இருந்து ஒரு போன் வருது, அங்க ஒரு மாதிரி பேசுற, இங்க ஒரு மாதிரி பேசுற. எங்கடா? எங்க பரிசுத்தம்? எங்க நீதி? எங்க உண்மை? நீ யாரா வேணாலும் இரு. நான் விரும்புகிற அழகு இது இல்ல. நான் விரும்புகிற அழகு வைராக்கியம். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, அண்ணன் உங்களுக்கு தான் பேசுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனே தாவீதுக்கு ஒரு வைராக்கியம். என் சத்துருக்களுடைய வசனங்களை மறந்தபடியால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. எனக்குள்ள ஒரு வைராக்கியம். இந்த பையன் அப்படி இருக்கானே, இந்த பொண்ணு இப்படி இருக்க, இந்த குடும்பம் இப்படி பிரிக்குது, இப்படி இருக்குது, குடிச்சு விட்டு வந்து தினம் போட்டு அடிக்கிறானே, என் காவலை மேடு இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க. வைராக்கியம். ஏதாயில் நான் ஒன்று செய்யணுமே. பிறந்து வளர்ந்த சபையாச்சே, ஊட்டி வளர்ந்த சபையாச்சே, இங்கேயே கடந்திருக்கோமே, இப்போ விவரம் தெரிஞ்சிருச்சே, ஏதாவது 4 நல்ல காரியம் செய்யணுமே. வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் என் அப்பம் பார்வைக்கு அழகா தெரியுதுண்ணே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஊழியக்காரன் சொல்றான், நீ கற்புள்ள கன்னிகையாக தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். உனக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். உனக்குள்ளே நல்ல சாட்சிகள் உருவாக வேண்டும். நீ யாரா வேணா இரு, நீ எப்படி வேணாலும் இரு, நீ எப்படி வேணாலும் இருப்பேன் இரு. ஆனா பரிசுத்தம், நீதி, உண்மை இது அப்பா பார்க்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரியா? நான் விரும்புற மாதிரி நீ இருக்கணும். இந்த பக்கம் போனா உள்ள வந்தா கிக்கிரி பிக்கிரி, வெளியில போனா பப்பரி பப்பரி, உள்ள வந்தா குத்தடி குத்தடி சீலக்கா, வெளியில போனா வேற ஒரு வாழ்க்கை இல்ல. அது இல்ல. ஒரே நிலையா எங்க இருந்தாலும், நீ எங்க டிராவல் பண்ணாலும், நீ கிறிஸ்துவின் பிள்ளை என்கிற வைராக்கியத்தில் இருந்து வா. ஆண்டவர் சொல்லுவார், பரலோகம் சொல்லும், ராஜா உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, அலே உள்ளமெல் துள்ளுதையா. சொல்லுங்க, என் நினைப்பாவே. அம்மா அப்பா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அம்மா அப்பா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை. அம்மா அப்பா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அம்மா அப்பா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான்.
என் நினைப்பாவே உங்களை நினைச்சாலே என் நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. Jesus. அண்ணால நினைச்சவர ஆண் குழந்தை கொடுத்தவர ஆபிரகாமை நினைச்சவர ஆசீர்வாதம் தந்தவர. அண்ணால நினைச்சவர ஆண் குழந்தையை கொடுத்தவர ஆபிரகாமை நினைச்சவர ஆசீர்வாதம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்களை நினைச்சாலே உள்ளமே உள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. கையை தட்டி பாடுவோம். ஜீசஸ். ஆமென். தாவீதை நினைச்சவர கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைச்சவர தலை நிமிர. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அந்த அன்புக்கு முன்னால அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம். என் நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. ஆமென். சொல்லி அழைத்தவர் பெரியவனாய் மாற்றினீரே. எடை என்ன நினைச்சவர் தாயின் கருவில் தெரிந்தவர். பெயர் சொல்லி அழைத்தவர் பெரியவனாய். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அந்த அன்புக்கு முன்னால உங்க அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்களை நினைச்சாலே துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்களை துள்ளுதையா. உங்களை நினைச்சாலே சொல்லுங்க சொல்லுங்க நினைச்சாலே உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எகிப்தில் இருந்த மோசேயை பார்த்தார். எகிப்தியனை அடித்த மோசேயை பார்த்தார்.
40 ஆண்டுகள் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்த மோசேயை பார்த்தார். ஓரேபு மட்டும் அந்த மோசேயை பார்த்தார். திரும்ப எகிப்துக்கு போகிற மோசேயும் பார்த்தார். உங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. சின்ன விஷயத்துல கூட வைராக்கியமாயிரு மகளே, உண்மையாயிரு. ஒரு பென்சில் விஷயமா இருக்கணும், ஒரு பேனா விஷயம், உண்மையாயிரு. கொஞ்சத்துல உண்மையாயிரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ நினைக்கிற என்னை யாருக்கும் பிடிக்காது, உன் நினைப்பாகவே ஒருத்தர் இருக்கிறார். கொஞ்சம் வைராக்கியம், கொஞ்சம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு இருதய துடிப்பு, கர்த்தர் அதை பார்க்கிறார். உன்னை ஹானர் பண்ணுவார். நான் கூட நினைச்சேன் ஒரு நேரம், மோசே தான் அவ்வளோ பெரிய வைராக்கியமான ஆளாச்சே, அப்படியே அடிச்சு போட்டுதல்ல போய் அவனை பெரிய தலைவனாக்கி கையில் ஒரு கோலை கொடுத்து அப்படியே நீ எகிப்துல 40 வருஷம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே வெளியில கொண்டு வந்திருக்கலாம்ல. எல்லாம் கவனிக்கணும், ஆண்டவருடைய திட்டம் அதுல இருக்கு. மோசேயை குறித்து நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் அவனை கூப்பிடுவாரு, வா மோசே, நான் உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன், பார்வோன்ட்டு அனுப்புவேன் பாரு. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? ஐயோயோ நான் வேண்டாங்க, நான் திக்குவாயுங்க, நான் மந்தனாவுங்க, நான் வாக்கு வல்லவங்க இல்லைங்க. யார் சொல்றா? மோசே சொல்றானா? திக்குவாய், நான் மந்தனாவு, வாக்கு வல்லவன் அல்ல. அதே பைபிள் தான் சொல்லுது, மோசே எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன். அவனை மோல்டு பண்றாரு. 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சாலும் அவன் இருதய துடிப்பெல்லாம் அந்த எகிப்து ஜனங்களை நினைச்சிட்டு இருந்திருக்கும். உடனேலாம் ஆண்டவர் ஒருத்தனை பயன்படுத்திட மாட்டாருங்க. ஏமாறுறதுக்கு நான் சொல்ற ஆண்டவர் சாதாரண கடவுள் கிடையாது. ஒவ்வொரு மூவையும் பார்ப்பார். ஒரு நாள் எங்க வீட்டில் எங்க அம்மா ஒரு 2000 ரூபா பணம் வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு கூக்குரல் உள்ளிருந்து, என்னன்னா 2000 ரூபா பணத்தை காணும், பணத்தை காணும், பணத்தை காணும். எங்கம்மா போவோம்? காசு நீ வச்சிருந்தா நீ தான், அங்கே தான் யாருமா எடுக்கிறா? என்ன திருட்டு போயெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டான்? இல்லப்பா இங்கதான்ப்பா வச்சா. அப்ப 2000 நோட்டு இருந்துச்சு, இங்கதான் இருந்துச்சு, இங்கதான் இருந்துச்சு, இங்கதான் இருந்துச்சு. அம்மாள் இருக்காம பாருங்க, இருக்காம பாருங்க. இவன் இந்த 2000 நோட்டு 1000 நோட்டு வச்சு விளையாண்டுட்டு இருந்தான், பொம்மை நோட்டு. இந்த பொம்மை நோட்டில் தாத்தம்மாவும் பொம்மை நோட்டு வச்சிருக்காங்கன்னு நினச்சி தூக்கி அந்த நோட்டையும் தூக்கி கொண்டு உள்ளே வச்சு மாடியில் வச்சுட்டு வந்துட்டான். நாங்கள் ஊரே தேடுறோம், வீடே அலசணும், 2000 காணும், எங்கே இருக்க? என் புள்ள பொம்மை நோட்டு உள்ள. நீ ஊழியத்தை பொம்மை நோட்டு ஆக்கிடக்கூடாதியா, நீ ஊழியத்தை பொம்மை நோட்டு ஆக்கிடக்கூடாது. அதனால 40 வருஷம் போட்டு உன்னை ரோஸ்ட் பண்ணுறாரு, உன்னை வறுக்கிறாரு. தண்ணி இல்லாமல, காட்டில் ஆள, மோட்டில் ஆள, கூட்ட குடலாமால, சிங்கம் வரும், கரடி வரும், அது வரும், இது வரும், எல்லாத்தையும் நீ சமாளிச்சு வா. 80 வயசு ஆகும், உன் வேகம்லாம் குறையும். நேரடியாக அவனை தலைவனை ஆக்கியிருந்தாருன்னா மோசேய ஒரே அறையில் எகிப்தியனை போட்ட மாதிரி 40 அறையில் 40 பேரை கொண்டிருப்பான் இல்லையா? பக்குவப்படுத்துறார். பக்கத்தில் கையப்படி பக்குவப்படு. வைராக்கியெல்லாம் இருக்கணும், இருக்கலாம், தப்புல பக்குவப்படு. உன்னை தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காலம் ஒன்று வரும், நேரம் ஒன்று வரும், உங்களுடைய நேரம் வரும். ஓரேபில் வந்து நிற்பார். எப்படி எப்படி? சிலுவையில் தூங்கின சாமியா ஆட்டுக்குட்டி தூக்கி மேலே அப்படி இப்படி வர மாட்டார், அக்கினியா வந்து நிற்பார். அக்கினியா வந்து நிற்பார். மோசே என்னையா? இருக்கிறவராகவே இருக்கிறவர் நான். நீ ஓடி ஒளிஞ்சு வந்த பத்தியா, நீ வேணான்னு சொல்லி வந்த பத்தியா, அந்த இடத்துக்கு உன்னை நான் மறுபடியும் உன்னை அனுப்புறவா. என்னையவா? நீ ரொம்ப அழகாண்டவன், அழகா இருக்கடா. எதுல? வைராக்கியத்துல, எனக்காக நிற்பதில்ல. வா, உன்னை நான் நம்புறேன். அதனாலதான் மோசையோட சரீரத்தை கூட கர்த்தர் எடுத்து அடக்கம் பண்ணாரு. ஏன்னா நம்ம அளவு கலரை கொடுக்காம பிரச்சனை பண்ணியிருப்பான் இருக்கு. சோத்திரம், அவன் சொல்லுங்களேன். நம்ம ஆளுவா பரியல் சர்வீஸ் யார் நடத்துறது பிரச்சனை வந்திருக்கும். அதனால
ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரே எடுத்து அடக்கம் பண்ணார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் ஆயிருங்க. பக்கத்தில் கைப்பிடிங்க. வைராக்கியம் தேவை, வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்துறார். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் அழகா பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாட்டு பாடதான் தெரியும்னா உண்மையா செய்ய, கீபோர்டு வாசிக்க தெரியும்னா உண்மையா வாசி, வர்ஷிப் பண்ணுவாங்க உண்மையா செய்ய, இல்லைங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க உண்மையா செய்ய, கேமரா பிடிப்பாங்க உண்மையா பிடி, அதுல இருக்க யாருக்கும் விட்டு கொடுக்காத. ஏன் ஊழியம் வைராக்கியம். கர்த்தர் பாப்பார், கனப்படுத்துவார். ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ரெண்டாவது ஒரு அழகை காட்டுற பாருங்களேன். நேரம் வேற ஓடிட்டே இருக்கு. கர்த்தர் நல்லவர். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மடைவீரங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. உன் முகரூபம் மிகவும் அழகா இருக்கு. எங்க இருக்கிறது அழகு? கண்மலை வெடிப்புல இருக்கிறது அழகு. எங்க இருக்கிற? டீ கடை ஓரத்துல, டீ கடை பெஞ்சில. எங்க இருக்கிற? கட்டச்சவுத்துல. எங்க இருக்கிற? ஆத்து பாலத்துல. எங்க இருக்கிற? சும்மா செத்த நேரம் அந்த முச்சந்தில. அது அழகு இல்ல. கண்மலையின் வெடிப்புல இரு. கண்மலை என்பவர் கிறிஸ்து. வெடிக்கப்பட்ட இடம் என்பது அவருடைய தழும்புகள். அந்த தழும்புகளுக்குள்ள உன்னை மறைச்சுக்கோ, அந்த பிரசனத்துக்குள்ள மறைச்சுக்கோ. உலகத்தில் உன்னை அழகா கர்த்தர் காட்டுவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. கண்மலையின் வெடிப்புல இரு. மோசே கேட்கிறான், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும், உன்னை மகிமையை நான் பார்க்கணும், உன்னுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும். கர்த்தர் சொன்னாரு, இங்கே ஒரு கண்மலை இருக்கு, அந்த கண்மலையில் வெடிப்புல உட்காந்துக்க, என் கரத்தால் உன்னை நான் மூடிக்கிறேன். நான் போகும்பொழுது என் முதுகு பக்கத்தை மட்டும் பாரு, ஏன்னா என்னை பார்த்த ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. கண்மலையின் வெடிப்பு. பக்கத்தில் கைப்பிடிச்சு குலுக்கி செல். எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? டீ கடை பெஞ்சிலையா அல்லது பைப்படியில் சண்டையிலையா? எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலையா? பாவிகளுடைய வழியிலையா? பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறியா? எங்க இருக்கிற? கர்த்தர் உன்னை தேடுவது கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ளாய். அவன் சொல்லுங்களேன், கிறிஸ்துவே அந்த கண்மலை, தலையாகிய கண்மலை, உன்னை தண்ணீரை சுரக்கிற கண்மலை, உனக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற கண்மலை, உன்னை மறைக்கிற கண்மலை, உன்னை மேன்மைப்படுத்துகிற கண்மலை. இந்த கண்மலைக்குள்ள இன்னைக்கு உள்ள போயிடு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? கண்மலை வெடிப்புல போயிரு. தேவ பிரசன்னத்தில் இரு, தேவனுடைய ஆளுகையில இரு, தேவனுடைய அழகுல இரு, தேவனுடைய வச்சிருக்கிற நம்பிக்கைக்குரிய இடத்துல இரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எங்க இருக்கணுமோ அங்கே இரு. எந்த இடத்துல நீ பாதுகாக்கப்படுவாயோ அங்கே இரு. ஞாயிற்றுக்கிழமையான ஊரை சுத்தாத, ஆலயத்துக்கு வா. ஞாயிற்றுக்கிழமையானா ஊரை சுத்தாத, சர்ச்சுக்கு வா, உட்காரு. பிரசங்கம் நல்லா இல்ல பரவாயில்ல, கேளு. ஆமென். பிடிக்கல பரவாயில்ல, உட்காரு. பாதுகாக்கப்படுவேன். அது அழகு, அது அழகு. ஆமென் சொல்லுங்களேன். பெயருக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை தானே? பெயருக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை தானே? இன்னைக்கு இயேசுதாஸ் அப்படிங்கிறான். இயேசு இல்லை வீட்டில். இயேசுவே வீட்டின் தலைவருங்கிறான். உள்ள இயேசுநாதர் இல்லை, குடிகார கலகாவி தான் உள்ள உட்கார்ந்துருக்கு. கண்மலையின் வெடிப்புல இரியா, தேவ பிரசன்னத்தில் இரியா, தேவனுடைய தழும்புல இரியா. அழகா இருப்ப நீனு. உலகத்தில் எது அழகு? சென்ட் அழகா? கோட் ஷூட் அழகா? வர்ற கார் அழகா? அல்லது உன்னை சுத்தி இருக்கிற பிளாக் கேஷ் அவங்க அழகா? இல்ல. மைக்கேல் ஜாக்சன் இருக்கான் பாருங்க, 150 வருஷம் வாழணும்னு நினைச்சவன். எவ்வளவு? 127 டாக்டரை வீட்டுக்குள்ள வச்சிருந்தான். 27 டாக்டர்ஸ் வீட்டுக்குள்ள. எதுக்கு?
ஹார்ட் பிரச்சனையான ஒரு டாக்டரு, கிட்னி ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஒரு டாக்டரு, மேனில் அழகு குறைஞ்சிச்சுன்னா ஒரு டாக்டரு, ஸ்கின் அலர்ஜிக்கு ஒரு டாக்டரு. நீங்கள் நெட்டில் போய் தட்டி பாருங்க, அவனுக்கு கிட்னி கொடுக்க மட்டும் எத்தனையோ ஆள் இருந்தான், அவனுக்கு சட்னி அரைச்சி கொடுக்க நிறைய பேர் இருந்தான். சோத்திரம் அப்படின்னு சொல்லுங்களேன். நுரையீரல் கொடுக்க ஆளு, என்ன உடம்புல என்ன பார்ட்ஸ் போதோ அதை கொடுக்க ஆள் இருந்தான். மைக்கேல் ஜாக்சன் நினைச்சான் 150 வருஷம் வாழ்ந்துடலாம். ஒரே நாள் ராத்திரி படக்குன்னு நம்மால் அடைச்சாரு, பொக்குன்னு போயிட்டான். அடுத்த நாள் எருசலேம் என் ஆலயம் ஆசிக்கும் வீணாமே. என்னங்க 150 வருஷம் இருக்கு, எல்லாம் இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, அம்சம் இல்லைங்க. ஆசைலாம் இருந்துச்சு, என்ன இல்லை, அம்சம் இல்லைங்க. வாழ்ந்துரு ஒரு வாழ்க்கை கண்மலை வெடிப்புல. உன்னை மறைச்சுக்கோ, தேவ பிரசன்னத்தில் மறைச்சுக்கோ, அழகா இருப்ப. நீ கருப்பா இருந்தாலும் சூப்பரா இருப்ப. அப்படின்னு சொல்லுங்களேன். நீ போடுற சட்டை சாதாரண புடவை பிளவுஸ் ஒரு 200 ரூபாய் புடவையா இருந்தாலும் ராயலா தெரியும் மற்றவங்க கண்ணுக்கு. ஏன்னா தேவ பிரசன்னம் இருக்கு. எங்க இருக்கிற இடம் முக்கியம். வைராக்கியமா இரு. எங்க உட்காந்துரு? கண்மலையின் வெடிப்புல இரு. கண்மலையின் வெடிப்புல இரு. அழகு என் புறாவே, கண்மலையின் வெடிப்புல இருக்கிற என் புறாவே, நீ எவ்வளவு அழகு, உன் முகரூபம் எவ்வளவு அழகு, என்ன அழகா இருக்கிற. வாட்ஸ்அப்பில் ஒரு மகளே, அதெல்லாம் பொய். உன்னை ஒரு விஷயம் பார்த்தேன், என்ன மறந்தேன்பான். நாளைக்கு அவன் தன்னை மறந்துட்டு அலைவான் ரோட்டில் பைத்தியம் முடிச்சு, நீ திக்குமுக்காடிடுவ. போவாத. இயேசு சொன்னார், நீ எனக்கு தேவைங்கிறாரு, நீ என்கிட்ட வாங்குறாரு, உன்னை அழகாக மாற்றுவேங்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு அழகு குறிப்புகள் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு இன்னைக்கு அழகு குறிப்பு இல்லை. அது ஒரு பவுடர் அப்படி போட்டோன்னா பல 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 பலங்குது. எவ்வளோ நேரத்துக்கு? 4 மணி நேரத்துக்கு. என்னுடைய தம்பி ஒருத்தன் சிங்கப்பூரில் இருக்கான். அவன் ஒரு சென்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தான், நல்லா இருந்துச்சு. அப்படியே அடிச்சுட்டு போனால் மீட்டிங் மட்டும் தான் அடிப்பேன். அப்படியே அடிச்சு பக்கத்தில் இருக்க பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, பாஸ்டர் என்ன சென்ட் நல்லா இருக்குப்பாங்க. எனக்கு ஒரு சூப்பர் சென்ட்டாக இருக்கும் போல இருக்கு. போட்டு அமேசானில் தேடி பார்க்குறேன், 5000 ரூபாங்கிறான் அந்த சென்ட்டு. ஐயோப்பா காஸ்ட்லி தான். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுறது, தம்பி என்னண்ணே அந்த சென்ட் வாங்கிட்டு வாடா. ரொம்ப நேரத்துக்கு உள்ள வேர்த்துக்கிட்டு இருக்கு, காய்ட்டினோம்னா நாரும், அவ்வளோதான். வேலிடிட்டி அவ்வளோதான், லிமிட் அவ்வளோதான். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நற்கந்தகமாய் மனவீச விரும்புகிறேன். என் கண்மலைக்குள்ளே இரு. நீ போகிற இடத்துலலாம் அழகாக தெரிவ, சூப்பராக தெரிவ. நிறைய இடத்துல நான் போகும்போது கேட்பான், யூஆர் ஏ கிறிஸ்டியன், யூஆர் ஏ மினிஸ்டர், யூஆர் ஏ பாஸ்டர்பாங்க. எப்படி தெரியுதுன்னு தெரியல. இல்லையா சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எது அழகு? வைராக்கியமாக இருப்பது. எது அழகு? கண்மலைக்குள்ள இருப்பது. பக்கத்தில் கையை பிடிச்சி கிளுக்கி கேளு, எங்க இருக்கிற நீ? எங்க உட்கார்ந்து இருக்கிற? எந்த பெஞ்சில் இருக்கிற? நம்பாத, நம்பாத. உசுப்பேத்தி ரணகலமாக்கிடுவான், ஜாக்கிரதை. அப்படின்னு சொல்லுங்களேன். கண்மலையின் வெடிப்புல இரு. தாய்மடியில் தவழுகின்ற எங்க எங்க சாஞ்ச? கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என்னேசு நடத்துகிறீ, என்னேசு நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில், தாய்மடியில் தகப்பனே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே,
நடத்துகிறீ, என் நேச நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். நல்ல கையத்தடி பாடு. தாய் மடியில் இருங்க, தகப்பனுடைய மார்பில் இரு. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு. கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சொல்லுங்க ஆமே. தகப்பனே மடியில், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல சாய்ந்து விட்டேன் நான். ஜீசஸ். கண்பலையின் வெடிப்பில் இரு, அது அழகு. தாயின் மடியில் இரு, அது அழகு. துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, என் இணையில்லா உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற ஆமே தகப்பனே உம்மடியில், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மைத்தானே பற்றிக்கொண்டே, உம்மைத்தானே உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழலிலே, உந்தன் சிறகுகள் நிழலிலே உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே, தாய்மடியில் தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். நல்லவரே உம்மடியில், பரிசுத்தரே உம்மடியில், இரட்சகரே உம்மடியில்
விட்டேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கண்மலையின் வெடிப்பிலே இருங்கள், கண்மலையின் வெடிப்பிலே இருங்கள். அது அழகு, அது சூப்பர். அங்கேயும் இங்கேயும் தெரியாத, தேசாந்திரியா தெரியாத, சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு வாழ்க்கை, வெளியில போனா ஒரு வாழ்க்கை வாழாத தேவன் வாந்தி பண்ணி போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவதாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது ஒரு அழகு, அபிஷேகத்திலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி தேவனுடைய சித்தம் செய்வது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பதிவிருந்துக்காக சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டிற்கு போகிறான். கர்த்தர் சொன்னார், சாமுவேலே, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ எழும்பு, உன் கொம்பை தைலத்தால் நிரப்ப, ஈசாயினுடைய வீட்டிற்கு நீ போ. பெத்லகேமியனாகிய ஈசாயினுடைய வீட்டிற்கு போ. அங்கே ஒருவன் இருக்கிறான், அவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். சாமுவேல் தன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பினார், புறப்பட்டார், நேர ஈசாயினுடைய வீட்டுக்கு போனார். போய் இங்கே நிற்கும் பொழுது ஒவ்வொருவரையா ஈசாய் அனுப்புறான். அப்படின்னு தான் போடுறான், அடுத்து ஒருத்தன் வர்றான், அப்படி ஒருத்தன் வர்றான். இவனை ஒவ்வொருத்தராய் கடந்து போகிறான். சாமுவேல் எழுந்திருப்பான், தைலத்தை எடுப்பான், அபினதா மேலே ஊற்ற பார்ப்பான், அடுத்தவன் மேலே ஊற்ற பார்ப்பான். கர்த்தர் சொல்லுவார், இவனுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியை நீர் பார்க்கிறாய், ஆனால் நான் முகத்தை பார்ப்பவன் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன். இவனை அல்ல, இவனை அல்ல, இவனை அல்ல. சாமுவேல் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார். கேட்கிறார், கடைசியாக வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 16-11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை சாமுவேல் கேட்டான். கடைசியா சொல்றான் ஒருத்தன், ஈசாய் சொல்றான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். நானே அவனை மறந்துட்டேன், நானே மறந்துட்டேன். சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் மறக்கப்படுவோம், சில நேரங்களில் குடும்பங்களை நம்ம ஒதுக்கப்படுவோம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார், இந்த அழகுள்ள இருதயத்தை பார்க்கிறார், அழகுள்ள சிந்தையை பார்க்கிறார். நேற்று கூட்டம் முடித்த உடனே தம்பி ஸ்ரீதரை கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்தேன். ஏன்? ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கடா எனக்குன்னு. ஏன்? ஆவியில் ஒரு அன்பு. இன்னைக்கு அந்த பையனுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நல்ல தரிசனங்களை கொடுத்தார். அவன் கதறி அழுதான் வீட்டில். நான் என்ன பார்த்தனோ அதை நீங்க அப்படியே சொல்றீங்கண்ணே. நான் நினைப்பேன் இவன் வேணாம், பெத்தவன் நினைப்பான் இவன் வேணாம், இவன் ஒதுக்குப்புறம், இவன் ஒண்ணுமில்லாதவன், இவன் சாதாரண பையன், படிப்பு வராதுங்க, மக்குங்க, ஆடு மேய்க்க தாங்க லாய்க்க. அந்த ஆடு மேய்ச்சவனை தான் கர்த்தர் பிடிச்சாரு. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை, அவனை உடனே அழைச்சிருவாப்பா, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். யாருக்கு? தாவீதுக்கு. இன்னைக்கு ஆவியானவர் இந்த ஆலயத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு தெரியுமா? உனக்காக, எனக்காக. என்னை விட்டு கொடுத்துப்பார். முழிக்காத, இயேசுவேன்னு சொல்லி கூட்டுப்பார், எசப்பான்னு சொல்லி கொடுப்பார். சிலது என் வீட்டுக்கு வருவாங்க, அண்ணா உங்களை போலவே நாங்கள் ஷைன் பண்ணுவோம்,
எங்கள் ஊழியம் ஒரு ஊழியத்தை ஃபோக்கஸ் பண்ணாது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். சிலர்கிட்ட வந்து தீர்க்க தரிசனம் இருக்கும், வார்த்தை இருக்காது. சிலர்கிட்ட வார்த்தை இருக்கும், அனாயிண்டிங் இருக்காது. சிலர்கிட்ட அனாயிண்டிங் இருக்கும், என்ன இருக்காது, ஒரு ஒழுங்கு இருக்காது. நான் பார்த்துருக்குறேன். நான் ஏசப்பா ஊழியத்துக்கு உள்ளே வரும்போதே கேட்டேன், என்னை உண்மை போல நடத்தணும், அப்போ நான் வருவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஈசாயி ஆள் அனுப்பிட்டான், தாவீது வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு. சாமுவேல் கொம்பை வச்சுட்டு ரெடியாக இருக்கிறார். தாவீது வரும்போதே கர்த்தர் பேசுறாரு, சாமுவேல் என் இருதயத்திற்கு ஏற்றவன் வருகிறான். அவனுக்கு முன்னாடி எப்படி நீ உட்கார்ந்திருக்க? கேட்டான், எந்திரா. ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிறைய ஜனங்கள் எழுந்து நிற்பான், ராஜாக்கள் எழுந்து நிற்பான், மந்திரிகள் எழுந்து நிற்பான். முதல் முறையாய் இருதயத்திற்கு ஏற்றவனுக்கு முன்பாக கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியை எழும்பி நிற்க வைத்தார். கையை தட்டுங்களேன். அவ்வளவு அழகு தாவீது. இவன் தான் என் இருதயத்திற்கு ஏற்றவைகளை செய்கிறவன், இவன் தான் எனக்கு சித்தமானவைகளை செய்ய போகிறவன், இவன் தான் சவுலின் இடத்தை நிரப்புகிறவன், இவன் தான் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவன், இவன் தான். அபிஷேகம் பண்ணிடு. கொம்பு தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்தை வாங்கிட்டான். அடுத்த நாள் ஒரு பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சான். நானும் ஊழியத்துக்கு போறேன்னு கிளம்பிட்டான். அப்படியா? அப்படியா? நீங்கள் நிறைய பேர் அப்படி தானே செய்கிறோம் இல்ல? இன்னைக்கு அபிஷேகம், நாளைக்கு ஊழியம். ஆதியாகமத்தை வெளிப்படுத்தின ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தாருங்க. நான் யாரையும் குறை சொல்றது இல்லை, நான் பேர் சொல்லாமல் தான் பேசிட்டு இருக்கேன். அவர் ஆதியாகமம் எடுங்கிற வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முன்னாடி தேடிட்டு இருக்காரு. ஐம் பாஸ்டர்ங்கிறாரு. என்ன கொடுமை சார் இது? வளரணும். போயிட்டா மறுபடியும் எங்க? அபிஷேகத்தில் நிரம்பி தக 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 தகன்னு இருந்த தாவீது எங்க போயிட்டாரு? மறுபடியும் ஆடு மேய்க்க. ஏன்? பிராக்டிக்கல் லைஃப் அனுபவிக்க. அபிஷேகத்தோட இருக்கிறான். சிங்கம் வருது, வாயை பிடிச்சி கிழிக்கிறான். கரடி வருது, வாயை பிடிச்சி. என்னது? முன்னெல்லாம் பார்த்தா பயப்படுவான், இப்போ தைரியம். நாள் ஒன்று வரும், உனக்கு ஒத்த ஒரு பலத்தோடு நான் உன்னை நிறுத்தும்படி ஒரு நாளை நான் முன்குறித்திருக்கிறேன். அது வெகு சீக்கிரத்தில் இல்லை. என் இருதயத்துக்கு ஏற்றதை செய்ய ஒப்பு கொடு. நீங்க 18 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். எவனும் எனக்கு சப்போர்ட் கிடையாது. எனக்கு ஒன்லி சப்போர்ட் கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும்தான். இன்னைக்கு போகிற இடத்துலலாம் சொல்றான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன், சொல்றான், நீங்க பிரதர் ஹென்ரி சாமுவேல் தானாங்கிறான். அன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு இந்த மயிலாடுதுறையிலேருந்து போகிறேன். பெட்ரோல் பங்கில் ஹெல்மெட்டை கட்டினேன். பைக்கில் போயிட்டு இருந்தேன். ஹெல்மெட்டை கட்டுறேன், பம்பு பிடிக்கிறேன், கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். என்னையான்றேன், உன் கூட்டத்தில் தான் என்ன ரசிக்கப்பட்டேங்கிறான். யாருனே தெரியாது, யாருனே தெரியாது. நல்லவங்க எப்பயுமே, ஆவிக்குள்ளா இருக்கிறவங்க எப்பயுமே தாம் செய்கிற நல்ல காரியங்களை மறந்துடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பாதை தான் தேவை. ஆமென். நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை பண்ணுனேன், அப்படியே இருக்க வேண்டியதுதான். இருக்க வேண்டிய பொசிஷன்ல, இருக்க வேண்டிய தன்மையோடு, இருக்க வேண்டிய டிகினிட்டியோட இரு. கர்த்தர் உன்னோட இருக்கிறத தேசத்துக்கு அறிவிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை நான் கண்டேன், அவன் என் இருதயத்திற்கு ஏத்தவன். ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் பெற்றாச்சு, மறுபடியும் அப்பா வேலைக்கு போயாச்சு, அப்பா சொன்ன வேலைக்கு போயாச்சு. நீங்க நிறைய பேர் அபிஷேகம் பெற்ற உடனே குடும்பத்தை பார்க்க மாட்டான். ஒரு காய்கறி வாங்கி குடியாங்கிற பொண்டாட்டி, ஏய் மேன் ஆஃப் காட் தெரியுமா? யார்கிட்ட பார்த்து தக்காளி கேட்கற நீ? யார்கிட்ட பார்த்து வெங்காயம் கேட்கற நீ? பட் ஒரு ராஸ்கல், நான் அபிஷேகம் பெற்றவன். தக்காளி வாங்கி கொடுக்க, வெங்காயம் வாங்கி கொடுக்க நான் அபிஷேகம் பெற்றேன். அவரை வேற ஒரு புருஷன் வந்துடுவான், அப்புறம் குத்திட்டு நிற்க வேண்டியதான். ஐயோ போச்சுரா. அவரும் பயன்படுத்த மாட்டார். குடும்பத்தை சரியா பார்க்க தெரியாதான் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? என் பைபிளில் இருக்கா இல்லையா? நான் தப்பா சொல்லணும்னு சொல்லக்கூடாது உபதேசம் சரியா. நாளைக்கு என் பைபிளில் இருக்க தான் சொல்கிறேன். குடும்பத்தை சரியா நடத்த தெரியாதவன் சபையா எப்படி நடத்த முடியும்? என் பைபிளில் இருக்குல்ல, இப்போ நான் பைபிளில் உள்ளதானே பிரசங்கம் பண்ண முடியும்? எனக்கு வேற பைபிளை வச்சிருக்கேன் கையில். உங்க கையில் என்ன பைபிள் இருக்கோ அதான் நான் வச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. பொண்டாட்டியை மதிக்க மாட்டேற, மனைவியை மதிக்க மாட்டேற, பிள்ளைய மதிக்க மாட்டேற. ஆனா தாவீது அப்படி இல்லையே. அபிஷேகம் பண்ற, கத 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 கதன்னு அபிஷேகம் இறங்கிடுச்சு, வல்லமை இறங்கிடுச்சு.
நேரா மறுபடியும் ஆடு மேய்க்க. ஹலோ, ஆடு மேய்க்கலாம் முடியாது. அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். இதுக்கு பிறகு என்ன, கர்த்தர் ராஜாவாக மேலே உயர்த்திட்டான புரண்டில் அடிச்சு கீழே ஊத்துருவான். செய்ய வேண்டியதை நீ செய்ய ஜெனி, கர்த்தர் உயர்த்துவாரு. நாள் ஒன்று வரும், அதை விளங்க பண்ணும். இன்னைக்கு வந்து ரசிக்கப்பட்ட அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை ஒன்று தூக்கி மாட்டிக்கும். பார்த்துருக்கீங்களா? புருஷன் பாவமாக படுத்து கிடப்பான். புருஷன் ஒரு காப்பி தண்ணி போட்டு குடி, போட்டு குடியே. எங்க போறிய? பஸ் கூட்டம், இதே கூட்டம், யூத் மீட்டிங். யூத்துக்கும் டெலிபோன் பூத்துக்கு என்ன சம்பந்தம்? ஐ அம் யூத். எங்க அபிஷேகம் வந்துருச்சா? அது என்னமோ தெரியல, ஒரு அபிஷேகம் அது. சோத்திரம். ஆனா நான் பார்க்குற ஆளுலாம் அப்படி இல்லை. என் பைபிள் அப்படி கற்றுக் கொடுக்கல. ஒரு நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன் தானே பொண்டாட்டி சபைக்கு அனுப்புவான், நம்பி தானே அனுப்புறான். நீ உன் வேலையை கட்டினா எப்படி அனுப்புவான்? போனிச்சு, அம்மா ரட்சிக்கப்பட்டுருச்சுங்க. பாஸ்டர் என்ன சொன்னார்? நான் சொன்னது நம்ம சர்ச்சை சொல்ல, டிஎல் சர்ச்சை சொல்ல, நான் பொதுவாக ஒரு கதையாக சொல்கிறேன். அது வேறு ஏதாவது? சோத்ரம், ஆமென் சொல்லுங்களேன். வெள்ளிக்கிழமையான உபாச கூட்டம், சனிக்கிழமையான காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமையான பரிசுத்த திருவிருந்த ஆராதனை, திங்கக்கிழமை ரெஸ்ட், செவ்வாய்க்கிழமை உபாச கூட்டம், புதன்கிழமை மகளிர் கூட்டம். எல்லா கூட்டம் முடிச்சாச்சு, முடிச்சிடும் அம்மா. இது இல்லாமல் கேர்சல் பாஸ்டர் சொல்லிட்டார். அந்த பாஸ் சர்ச் பாஸ்டர் கேர்சல் ஒன்று நடத்து. ஓகே, கேர்சல் நடத்தும். அந்த வீட்டுக்கு வருவாங்கள்ல, பொம்பளை எல்லாம் வரும்ல, இவன் புருஷன் பாவமாக ஒரு கேரியரை தூக்கிக்கிட்டு காலைல வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, வர்றது. இவன் காசுலேயே உட்காந்து தின்ற பொம்பளாவை. இந்த புருஷன் வரும்போது மற்றவங்கள்ட்ட சொல்லுவாளாம், இவன் பிசாசு சத்தம் வரான், சத்தம் வரான். நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, பிசாசு வருது, பிசாசு வருது. யாருங்க என்னடா கொடுமை? நான் வாங்கி வச்ச சர்க்கரையிலையும் நான் வாங்கி வச்ச பால்லையும் டீயை குடிச்சுட்டு என்னையே சாத்தாங்கிறாளுவோ. நினைப்பான நினைக்க மாட்டானா? இப்படியே நாட்கள் ஓடியது. 31ஆம் தேதி சம்பள நாள். முடிவு பண்ணிட்டு தான் போனான். சாத்தானா நான் இன்னைக்கு வைக்கிறட்டி உனக்கு. சாயங்காலம் சம்பள கவர் வெளியில் தெரியுற மாதிரி இப்படி வச்சுட்டு வரான். மேலே சம்பள கவர் தெரியுது. வர்றதுக்கு முன்னாடி அம்மா என்ன செய்யுது? வீட்டெல்லாம் தொடச்சி கிடச்சி எல்லாம் பாய்கெல்லாம் போட்டு அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு புருஷனுக்காக காத்திருக்கு. புருஷன்காரன் வர்றார். அதான் வாங்க, களைப்பா இருக்கிறீங்க பாருங்க, நெற்றியில் ஒரே வேர்த்து இருக்கு, தொடங்க 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 தொடங்க. என்னடா அது புதுசாக கவனிக்கிறாளே. அப்படியே மெல்லமா ஆரம்பிச்சா. நாளைக்கு எங்க சர்ச்சில் பெண்கள் கூட்டம். என்ன கூட்டம்? பெண்களா கூடி ஜெபிக்கிற கூட்டம். நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. பெண்களா கூடி ஜெபிக்கிற கூட்டம். அதுக்கு எங்க பாஸ் வந்து தேநீர் செலவு நம்ம குடும்பம் சொல்லியிருக்காரு. தேநீர் செலவு யாரு? டீ செலவு. புருஷன் சொன்னான் கூலா, பிசாசு காசெல்லாம் பரிசுத்த இடத்து போகக்கூடாது தெரியுமா? இவளுக்கு வேர்த்துருச்சு. என்ன சொல்லி? சாத்தாங்குட்டினா நீ பரிசுத்தமான வாட்டி, நீ அந்நிய பாஷை பேசுறவ, நான் யாரு? சாத்தான். இந்த சாத்தான் சம்பாரிச்ச காசு எங்க வரக்கூடாது? பரிசுத்த ஆலயத்துக்கு வரக்கூடாது. நீ போய் சம்பாரிச்சுட்டு போய்க்க. அன்னைக்கு மண்டிக்கிட்டவ தான். அபிஷேகம் எதுக்கு? புருஷனை ஆதாயப்படுத்த, புருஷனை மனைவி ஆதாயப்படுத்த, பிள்ளைகளை ஆதாயப்படுத்த. அதை பார்த்து பிசாசு குட்டிங்க கூடாது. நீ தான் 1ஆம் நம்பர் பிசாசு குட்டி. இல்லையா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அபிஷேகம் பெற்ற பிறகு பழைய வேலைக்கே போயிட்டான். பழைய வேலைக்கு என்ன வேலை? என்ன கொஞ்சம் வித்தியாசமா ஓட்டுறான். முன்னாடி தேத்தம்பா பண்ணிய பாஷை பேசி வரட்டான், அவ்வளோதான். முன்னாடி கொஞ்சம் அப்படி வெயிலுக்கெல்லாம் படுற மாதிரி தெரியும் உடம்புல, இப்போ சிவு சிவுன்னு இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம அபிஷேகம் பெற்றதுனா கும்பலாம் இல்லை, ஏதோ இந்த ஊர் உலகத்தில் நல்லது நல்லது நாலு செய்வ, சூப்பராக நடத்து வச்ச, ஏதோ ஊழியம் செய்வான்னு கொடுத்துருக்காரு. இதை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யக்கூடாது? பில்டப் காட்டின பீஸை பிடிங்கிடுவார். பில்டப் நீ காட்டக்கூடாது, அவர் பில்டப் காட்டணும். ஏன்னா காரில் வரும்போது என் பையில வருவானோ, 2-3 பேர் இருக்கானோ, நவுறு 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 அண்ணா நவுறு. நீ முதல்ல நவுறு. நீ யாரு? நீ யாரு? என் தலையில் மண்ணள்ளி போடுறதுக்கு நிற்கிற நீ?
என் அபிஷேகத்தை கெடுத்து என் ஊழியத்தை கெடுத்து என்னை ஒன்றும் இல்லாமாக்கி என்னை முச்சந்தில் உட்கார வைக்க அப்படி பிளான் பண்ணுறேன். நீ கிளம்பு, எனக்கு நல்ல கால் இருக்குது, நல்ல கை இருக்குது, நான் இறங்கி நான் கேஷுவலாக வந்துப்பேன். சொல்ல புரியுதா? எங்கே பில்டப் கொடுக்கணுமோ அங்கே தான் பில்டப்பு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த தாவீது அபிஷேகம் பெற்றான். அவன் செஞ்ச 7 பாயிண்ட் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் உங்க மேலே வைக்கணும். நம்பர் 1 வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும். கவனிங்க. அவன் எப்படி இருந்தான்? சிவந்த மேனியும் அழகிய கண்ணும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் எப்படி இருந்தான்? சிவந்த மேனி. ஆடு மேய்ச்சவன் எப்படி சிவப்பா இருந்திருப்பான்னு யோசிங்க. நல்ல கண்ணு எப்படி இருக்கும் யோசிங்க. 4 நாள் தூங்களோட நம்ம கண்ணு என்ன ஆயிடுது? சேவியரை உள்ள போடுது. என்னையா தூக்கம்ல பாஸ்டா, டயர்டு, ரொம்ப டயர்டு, வால் போஸ் ஒரு நாள் ஓட்டிட்டு அப்படியே போயிட்டோம். என்னையா கண்ணம்லாம் காணும் உள்ள போட்டு தூக்கமே இல்லை இந்த ஒரு 3 நாள் கூட்டத்தை நடத்துறது. ஆனால் அவன் ஆடு மேய்ச்சவன் சிவந்த மேனி, அழகிய கண்ணு, நல்ல ரூபம். சரிங்க, இப்போ அந்த வசந்த வாசி 13ஆம் வசந்த படிமா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து போய்விட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோட இருந்தார். சொல்ற புரியுதா? இப்ப 18ஆம் வசனத்துக்கு வாங்க, வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன், இதோ பெத்லகேமினாகிய ஈசாயின் குமாரனை நான் கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. யுத்த வீரன். காரிய சமர்த்தன். சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இந்த 12ஆம் வசனத்துக்கும் 18ஆம் வசனத்துக்கு இடையில இவன் எந்த பெட்டாலியன்ல போய் சேர்ந்தான்? எந்த அர்னால்டு ஜிம்ல சேர்ந்தான்? இவன் எந்த மாஸ்டர்ட்ட போய் பயங்கரமான புஜங்களெல்லாம் யோத்திக்கிட்டு வந்தான்? ஒன்றும் இல்லை. அபிஷேகம் இறங்குனுச்சு. சிவந்த மேனி பராக்கிரமுள்ள மனுஷனாய் மாத்தினுச்சு. அழகுள்ள கண்களை உடையவன் காரிய சமர்த்தனாய் மாற்றியது. ஒரு மனிதனோட அபிஷேகம் இருக்கும்போது அப்படிதான் மாறுவான். ஆமென் சொல்லுங்களேன். இவன் சிவந்த மேனி, அங்க காரிய சமர்த்தன். இங்க சாதாரண மனுஷன், அழகிய கண்களுடையவன், அங்க பராக்கிரமசாலி. எத்தனை பேரு சிவந்த மேனியா வந்த? இப்ப உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். நீ அழகிய கண்களை உடையவளாய் திரும்பி போறதில்ல, காரிய சமர்த்தனாய் திரும்பி போகிற பராக்கிரமசாலி. அதுதான் அனாயிண்டிங். ஒரு மனிதனோட அபிஷேகம் இறங்கிடுச்சுன்னா மாமிச அழகு இல்ல, மாமிச அந்தஸ்து இல்ல, ஆவிக்குரிய அழகு அவனிடத்தில் வெளிப்பட ஆரம்பிங்க. கையை தட்டு. அவன் சொல்லுங்களேன். அதுதாங்க அனாயிண்டிங். நீ அதே வெள்ளாயா இருந்துக்க, அதே குப்பத்தாவாயிரு, அதே கிரேஸ் ஆயிரு, அதே செல்லவாயிரு, அதே குளோரி ஆயிரு. முன்ன வச்ச புளிக்குழம்புக்கும் இப்போ வச்ச புளிக்குழம்புக்கும் அப்படி டேஸ்ட் மாறி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். முன்னாடி சாதாரண அழுக்கு கையோட புளி கரைச்சிருப்ப, இப்ப அபிஷேகம் நிறைஞ்ச கையோட புளி கரைக்கிற. அபிஷேகம் பெற்றவனே பேக்க ஒன்றும் தூக்கி மாட்டிக்கிட்டு புருஷனை கண்டுக்காம நீ வெளியில போனா குடும்பம் குட்டிச்சாரா போயிடாத்தா. நீ அபிஷேகத்தோட இருந்தினா குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும், சபையை ஆதாயப்படுத்தணும், சபையை எடுத்து கட்டணும், சபையை 4 இடத்துக்கு தெரியும்படி வெளியில கொண்டு வரணும். நான் டிஎல்சி திருச்சபை பரசலூர்ல ஊழியம் செஞ்சேன். நம்புறீங்களோ நம்பளே தெரியாது, உலகம் முழுசு அந்த சபை தெரியுற மாதிரி கத்தர் வச்சாரு. ஆமென் சொல்லுங்களேன். எங்கெங்க இருந்து வந்து கேட்பான். அந்த டிஎல்சி சர்ச் பரசலூர், ஐயா ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இருந்தால் அப்படிதான் மாறும். அதுக்கு முன்னாடி அழகுள்ள சபை, அதுக்கு முன்னாடி அற்புதமான சபை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த சபைக்குள் பிசாசு பிடித்தவர்கள் வந்தால் கீழே விழுந்து விடுகிறார்கள். வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அபிஷேகம் கையை தட்டுறது, காலை தட்டுறது, குப்புறம் பெறறது மட்டும் அனுபவம் இல்லைங்க.
தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் தன் திறமையினால் ஆடுகளை மேய்த்தான். திறமையுள்ளவனாய் மாறுவாய் அபிஷேகம் இருந்தா. அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை படிக்காதுங்க, இப்ப ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ங்க, அனாயிண்டிங். அதுக்கு முன்னாடி இவர் செஞ்ச வேலை ஒண்ணும் இல்லைங்க, வருமானம் இல்லைங்க, இப்ப செய்யறாருங்க, மாசத்துக்கு லட்சம் சம்பாதிக்கிறாருங்க. அனாயிண்டிங். நீங்க நம்ப மாட்டீங்க, அது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ அபிஷேகம் பெற்றுட்ட உடனே நம்ம வந்து குடும்பத்தை குட்டியெல்லாம் விட்டு நான் தான் சூப்பரு, நான் தான் சூப்பரு, ஆண்டவரை அருவருப்பார். பைபிள்ல எங்கேயுமே அப்படி ஒரு வாழ்க்கை யாரும் வாழ்ந்ததில்லை. நான் சேலஞ்ச் பண்றேன், யாரும் அப்படி வாழ்ந்ததில்லை. நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு பிறகுதான் நம்ம மக்கள் தான், அதுவும் இந்த 2022வது வருஷத்துல 23வது வருஷத்துல தான் இப்படி வாழ்றாங்க நிறைய பேர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், ஒரு மனிதனுடைய கல்வி தரத்தை உயர்த்தும். இந்த காவலமேடு சர்ச் எப்படி வந்தது? இங்க ஏதோ ஒரு மிஷனரி வந்திருப்பார், வந்தாரா? இந்த இடத்துக்கு எப்படி சுவிசேஷம் வந்துச்சு? இந்திய தேசத்துக்கு எந்த சுவிசேஷம் எப்படி வந்துச்சு? C.N. பால் காயர் எப்படி வந்துச்சு? வந்து என்ன குலுக்கிட்டா கடந்தாரு? செயல்ல காட்டினார். அனாயிண்டிங், அபிஷேகம். பேதுருவோட அபிஷேகம் வேற, யோசேப்பினுடைய அபிஷேகம் வேற, தானியேலுடைய அபிஷேகம் வேற, சிம்சோனுடைய அபிஷேகம் வேற, கிதியோனுடைய அபிஷேகம் வேற, பவுலுடைய அபிஷேகம் வேற, சீலாவினுடைய அபிஷேகம் வேற, யோவானுடைய அபிஷேகம் வேற. அபிஷேகத்தில் வித்தியாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்கமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு கேள ஆண்டவர்ட்ட, என்னை எப்படி நீர் பயன்படுத்த துடிக்கிறீர்? நீர் எப்படி என்னை பயன்படுத்த விரும்புகிறீர்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த அபிஷேகத்தினுடைய காரியத்தை காட்டிடுறேன், லெவலை காட்டிடுறேன். டக்கு டக்குன்னு வாசிமா, மணி ஆயிட்டு. 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து. ஒரு மனுஷனோடு அபிஷேகம் இருந்தால், ஒரு மனிதனோடு தேவாவியானவர் இருந்தால், ஒரு மனிதனோட தேவனுடைய பிரசன்னம் இருந்தால், ஒரு மனிதனை தேவனுடைய ஆவியானவர் இயக்கினார் என்றால், அந்த அபிஷேகம் பெற்ற மனிதன் செய்கிற முதல் வேலை சாத்தானுக்கு சங்கு ஊதுவான், கையை தட்டி. ஆமென் சொல்லுங்க. சவுலுக்குள்ள இருந்த ஆவியை விரட்டியது யார்? anointed man of God, டேவிட். தாவீது அபிஷேகத்தில் நிரம்பினான், சவுலுக்குள்ள இருந்த ஆவி ஓடி போச்சு. நீ அபிஷேகத்தில் இருந்தா அந்நிய சக்திகளுக்கு அந்த முடிவை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் நீ மாறுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வயசு ஒரு காரணம் இல்ல. என்னால முடியாதுங்க, ஏச்சுடுங்க நினைக்காத. எனக்குள்ள அபிஷேகம் இருந்தா நான் பேய விரட்டுவேன். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிமா. பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைவான். ஆறுதலை கொடுக்கிறவன் தான் அபிஷேகம் பெற்றவன். கலக்கத்தை உண்டு பண்றவன்ல, ஆறுதலை கொடுக்கிற. பக்கத்துல கைப்பிடி. ஆறுதலை கொடுக்கிறிய? மற்றவனுக்கு ஆறுதலா இருக்கிறிய? அபிஷேகம் இருந்தா ஆறுதலா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் இருந்தா 4 பேருக்கு ஆறுதலா இருப்ப. நான் இருக்கிறேன், கவலைப்படாதம்ப, நான் ஜெபம் பண்றேன்ப, நான் பாத்துக்கிறேன்ப. ஐயோ வைத்தோலியா வரப்படாத, இந்த பக்கம் லெஃப்டா போச்சு, கிட்னி அவுட்டு சொல்றியா இல்லையா? சொல்லாத, நான் பாத்துக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். ஒருவேளை கர்த்தர் உன் வியாதியை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது சாத்தானை விரட்டுகிறவனாய் இருப்பான், anointed man. இரண்டாவது ஆறுதலை கொடுக்கிறவனாய் இருப்பான். மூன்றாவது வாசிங்களேன் 17:32. சீக்கிரம் வாசிமா. தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியதில்லை. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். யுத்த களத்தில் நிற்கிறவன் தான் அபிஷேகம் பெற்றவன். பதுங்கிறவன் இல்ல, சும்மா நிப்பான். சொல்லுங்க வாய் திறந்து, சும்மா நிப்பான். சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கள? அல்லேலூயா சொல்லுங்க. யுத்த களத்தில் இருக்கிறவன் தான் அபிஷேகம் பெற்றவன். அதிலே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, டைம் இல்ல. 50வது வசனம்.
சீக்கிரம் இவ்விதமாய் தாவீது ஒரு கவலினாலே ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவன் ஜெயம் பெறுகிறவன். யாருங்க? சொல்லுங்க. ஜெயம் பெறுகிற கூட்டம். அபிஷேகம் உனக்குள்ள இருக்குங்க, ஜெயம் பெறுவீங்க. ஒரு வெற்றி. ஆமென் சொல்லுங்களேன். உனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா பாவத்துல, சாபத்துல, பிசாசின் பிடியில, பில்லி சூனிய கட்டில வர்ற ஜனங்களுக்கு என்ன செய்வேன்? ஜெயத்தை வாங்கி கொடுப்பேன். அடுத்து ஒன்று சொல்றேன், வாசிங்க. 54 தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க. யாரோட தலையோட எருசலேமுக்கு வந்தான்? பெலிஸ்தனுடைய. இந்த பெலிஸ்தனுடைய தலை 40 நாள் பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. 41வது நாள் தாவீது கையில் பெலிஸ்தனுடைய தலை. புரியுதா நான் சொல்றது? எருசலேமுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனாக இருப்பாய். இந்த தலை தான் உன்னை பயமுறுத்துனுச்சு, இந்த சத்துரு தான் உன்னை பயமுறுத்தினா. நான் இருக்கிறேன். சொல்லுங்க, வாசனைக்கு மாதிரி சொல்லுங்க. எல்லாரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம். இந்த கிராமத்துக்கு சொல்லுங்க, நாங்கள் இருக்கிறோம். உன் தெருவுக்கு சொல்லு, நான் இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன். எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள அந்த பலம் இருக்கு. நீ சாதாரணமாக நினைக்காத. நான் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். 18:12 பயத்தை நீக்குகிறவனாக இருந்தான். 18:18 தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். சவுலு தாவீதை பார்த்தோன்னே அவனுக்குள்ள பயம் வருது. ஏன்னா தாவீது புத்திமானாய் நடந்தான். அபிஷேகம் பெற்றவன் எப்படி நடப்பான்? புத்திமானா. பக்கத்தில் கை இப்படி புத்தி இல்லாமல் நடக்காத. நானும் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போயிட்டு இழுத்து கொள்ளையில் விடாத. புத்திமானாயிரு. அதான் அபிஷேகம். புரிஞ்சிச்சானே? அபிஷேகனா புரிஞ்சிச்சா? ஆவியை துரத்துவ, ஆறுதல் கொடுப்ப, யுத்த காலத்தில் நிற்ப, ஜெயத்தை வாங்குவ, எருசலேமுக்கு வெற்றியோடு வருவ, உன்னை குறித்த பயத்தை உண்டு பண்ணி விடுவ. நான் கடைசியா தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி தேவனை உயர்த்துவேன். அவன் தான் அபிஷேகம். அதுதாங்க அழகு. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று அழகாக பார்க்குறாரு. நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது ஒன்று அழகாக பார்ப்பாரு. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது ஒன்று அழகாக பார்ப்பாரு. கண்மலையில் இருக்கும்போது அழகாக பார்ப்பாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளையாய் வைராக்கியமாய் எதையாயிலும் செய்ய துடிக்கும் போது அழகாக பார்ப்பார். ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். வைராக்கியம் தான் அழகு. ஆவிக்குள்ள இருக்கிறது அழகு. கண்மலையின் வெடிப்பில் இருக்கிறது அழகு. எல்லாத்துக்கும் மேலே ஏழை விதவை மாதிரி 2 காசு இருந்தாலும் ஆலயத்தில் கொண்டாந்து கொடுக்கணும்னு நினச்சா பாரு, கொடுக்குற வாழ்க்கை அழகு. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. அந்த 3வது நாள் என்னை வெறுமையாக அனுப்பிடாதீங்க. நான் நன்மையான ஈவை பெறணும். நான் மேன்மையாக மாற்றப்படணும். இன்றைக்கி இந்த வாய்ப்பை நான் நழுவ விட விரும்பலை. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? Thanks for watching. Don't forget to like the video. And don't forget to subscribe.